ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கோன் எப்படி ரெடி பண்ணுறது இந்த ஒயரில் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் ஸ்பூன் அந்த மாதிரி கூட போட்டு டபுள் சைடு ஸ்டிக்கர் அந்த இடத்துல ஒட்டி நம்ம வந்து செவத்தில் கூட ஒட்டி வச்சுக்கலாம். இல்லை ஃப்ளவர் கூட வச்சுக்கலாம், டூத் பேஸ்ட், அப்புறம் ப்ரஷ், அந்த மாதிரி அந்த திங்ஸு கூட நீங்கள் வந்து இதில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து மொத்தம் நான் வந்து 14 ஒயர் எடுத்திருக்கேன். சரிங்களா? 14 ரோஸில் 8 ஒயரும் இந்த காப்பி கலரில் 6 ஒயரும் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ ஒயரோட எண்ணிக்கையை நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? 14 ஒயரு, 8 ஒயர் பிங்க் கலரும் 6 ஒயரு ப்ரௌன் கலரும். ஓகேங்களா? இப்போ இது எத்தனை அடி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடி கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், புதுசாக நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இதுதான் பாருங்கள், 30 சென்டிமீட்டரை தான் நம்ம வந்து 1 அடி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இல்லை ஒரு ஸ்கேல் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 4க்கு இங்கே வந்து நிற்கிதா? ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் 8 ஒயரும் இதில் 6 ஒயர் எடுத்துக்கிட்டோம். இப்போ ப்ரௌன் கலரில் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு கூடை போட்டுட்டு மீதியானது இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து ரன்னிங் ஒயராகவே பயன்படுத்த போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் ஒரு 15 சென்டிமீட்டர், சரிங்களா? 15 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மடிச்சுட்டு இப்போ இது நம்ம இடது கையில் இருக்குது. அடுத்து நம்ம ப்ரௌன் கலர் ஒயர் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா? அதில் ஒரு ஒயரை எடுத்துக்கோங்க. அந்த ஒரு ஒயரை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. இப்போ மடிக்கிறப்போ இந்த மடிப்பு நமக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இடது கையில் இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா? அந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயர் என்ன செய்கிறோம்? மேலே இப்படி வைக்கிறோம். பாருங்கள், வச்சிட்டோமா? வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த பள்ளமாக இருக்கா அந்த ரன்னிங் ஒயரு? இங்கே பாருங்கள், கவர்லேருந்து வந்துட்டே இருக்கா. இந்த சின்ன ஒயரை விட்டுருங்க. இந்த பெரிய ஒயர் இருக்கு இல்லையா? அந்த ஒயரை இப்படி மேல் பக்கமாக கொண்டு போய் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இந்த உள் பகுதி நம்மளை பார்த்தாப்புல இருக்கும். ஸோ அதை மடித்து இந்த ஹோலுக்கு உள்ளே கொடுக்குறோம். உள்ளுக்கு கொடுத்து நம்ம வந்து நார்மலாக ஒரு நாட் போட்டுக்கிறோம். சரிங்களா? இது வந்து நம்ம நார்மலாக கூட பின்னும்போது ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? அதே சேம் மெத்தடு தான். சரிங்களா? அதே மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து அப் அண்ட் டவுன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ப்ரௌன் கலர் ஒயரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதையுமே 2ஆக சேமாக வந்து மடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி மடிச்சிட்டோம். சென்டர் நாட் கிடச்சிருச்சா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? ரன்னிங் ஒயரை மறுபடியும் இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், அந்த மடிப்புக்கு மேலே இந்த வலது கையில் இருக்க ஒயரை வச்சு, இந்த ஒயர் இருக்கு இல்லையா? ரன்னிங் ஒயரு, அதை மேல் பக்கமாக அப்படி வச்சு இந்த ஹோலில் இந்த ஒயரை கொடுக்குறோம். அவ்வளோதான். நம்ம நார்மலாக எப்படி ஒயர்களை ஜாயின் பண்ணுவோம் கூடையில், அதே சேம் ப்ரொசீஜர் தான். சரிங்களா? ஒயரை மட்டும் எந்த மாதிரி நான் மெத்தடில் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2 ப்ரௌனு, 4 பிங்க்கு, அந்த மாதிரி தான் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இங்கே ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 ப்ரௌனை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 3ஆவதாக நம்ம வந்து பிங்க் கலரை ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? இது ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? நீங்கள் பொறுமையாக பின்னா கூட ஒரு 3/4 மணி நேரம் கூட ஆகாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இந்த கோனை வந்து ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். இப்போ பாருங்கள், இதை 2ஆக மடிச்சுக்கிட்டேன். அதே சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம நார்மல் கூடையில் எப்படி போடுவோம்? ஒவ்வொரு ஒயராக ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? அதே மெத்தட் தான்.
நார்மல் நாட் போட்டுக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும். எந்த ஒயரு ஹைட்டாக இருக்கோ அதை இந்த மாதிரி பண்ணி இந்த பக்கம் இப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ இது பாருங்க, தெரியுதுங்களா? இந்த ஒயர் எனக்கு லென்த்தாக இருக்குது. ஸோ அந்த ஒயரை இப்படி பண்ணி இதை இப்படி எடுத்து விட்றேன். சரிங்களா? அப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க இந்த 14 ஒயரையும் நம்ம வந்து என்ன செய்யணும், அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும். வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை, மற்றபடி நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய விஷயந்தான். இப்போ 2 ப்ரௌன் கலர், சரிங்களா? 2 காப்பி கலரு, அப்புறம் 4 ரோஸ், அப்புறம் 2 காப்பி கலரு, 4 ரோஸ், அப்புறம் 2 காப்பி கலர், அதோட முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் இப்படி மடிச்சுக்கிறோம், இந்த மாதிரி இப்படி வைக்கிறோம். சரிங்களா? வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை தூக்கி இப்படி மேல் பக்கமாக கொண்டு போய் இங்கே பாருங்கள், இந்த ஒயர் வந்து இப்படி கீழே போயிடணும். சரிங்களா? இதை இப்படி வச்சுட்டு நீங்கள் இதை இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டே வராது. ஓகேங்களா? இந்த ரன்னிங் ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் இந்த ஹோலில் விட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு நாட் கிடச்சிடும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? நிறைய பேர் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே போல் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவோட ஹெட்டிங், சரிங்களா, டீட்டெயில்ஸ் சொன்னீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நான் போடுறதுக்கு நான் வந்து என்ன செய்வேன், ட்ரை பண்ணுவேன். ஆரியாக இருந்தாலும் சரி, டெய்லரிங்காக இருந்தாலும் சரி, நான் எல்லாமே கற்றுட்டு தான் இருக்கேங்க. சரிங்களா? வீட்டில் இருந்தே டெய்லரிங், ஆரி எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விஷயத்தில் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ 2 காப்பி கலரு அப்புறம் 3 ரோஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? திரும்ப ஒரு ரோஸ் கலரை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் விளையாடுறதுக்கு. சரிங்களா? அவங்களுடைய டூத் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷெல்லாம் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அதில் வச்சுப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியாகவே நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு எட்டுற அளவுக்கு ஹைட்டில் நம்ம வந்து இதை என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம 4 பிங்க் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்த 2 ப்ரௌன், 4 பிங்க், 2 ப்ரௌன், அதோட நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அதை வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். 2 ப்ரௌன் கலர், 4 பிங்க் கலர், 2 ப்ரௌன் கலர், 4 பிங்க்கு, 2 ப்ரௌனுன்னு முடிச்சிட்டோம். சரிங்களா? நம்ம ஆரம்பித்த இடம். சரிங்களா? இது இப்போ இதை வந்து ரன்னிங் ஒயரை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு மேலே நமக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. ஸோ நம்ம அப்படியே தான் நம்ம வந்து இருக்க ஒயரை பின்ன போகிறோம். ஸோ அதனால் இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாட்டு, ஸோ இந்த ஒயரு எந்த ஹைட்டில் இருக்கோ, புரியுதுங்களா? பாருங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது இந்த சைடு போகிற ஒயராக இருந்தாலும் சரி, இந்த சைடு போகிற ஒயர் ஏதாவது ஒரு ஹைட்டில் நம்ம வந்து அதே ஹைட்டுக்கு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இனி நமக்கு இந்த ஒயர் தேவைப்படாது, ரன்னிங் ஒயரு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டெப்பு வந்து பின்ன போகிறோம். சரிங்களா? இந்த புனல் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டெப்பு நம்ம வந்து பின்ன போகிறோம். ஸோ அது எப்படி பின்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
சரி, இப்போ நம்ம வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லென்த்தாக இருக்குது பாருங்க. லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அந்த சைடு அந்த லென்த் வந்து என்ன பார்த்தாப்புல நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த சின்னது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஏதாவது ஒரு சைடை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ப்ரவுன் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைடு கீழ்ப்பக்கமா புரியுதுங்களா? இந்த ஒயர் இங்கே தான் இருக்குது. நான் இதை எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? இப்போ கீழ் பக்கமும் மேல் பக்கமும் நமக்கு ஒயர் இருக்குது. ஸோ அதில் எந்த சைடுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதில் இந்த 2 ப்ரவுன் ஒயரையும் சேர்த்தாப்புல ஒரு நாட் போடுறோம். ஓகேவா? இப்படி ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நாட் போட்டுட்டோம். இப்போ நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் ஒரு ஒயர் போகுது பார்த்தீங்களா? இந்த டைரெக்ஷனில் பாருங்க. இந்த டைரெக்ஷனில் ஒரு ஒயர் போகுது. போகுதுங்களா? ஒன்றுமே இல்லை. நீங்கள் அப்படி உங்களுக்கு குழப்பமா இருந்தது அப்படின்னா, லாங்காக இருக்குது பாருங்க. இந்த ஒயரை வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த 2 லைன் போடுற வரைக்கும் அப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நமக்கு ஒயர் போகுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மேல் பக்கம் இல்லைனா கீழ் பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 காப்பி கலர் ஒயரையும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயரை இப்படி நார்மலாக நம்ம இப்படி மடிக்கிறோம் இல்லையா? நம்ம நார்மல் நாட் போடுறது எப்படி போடுவோம், அதே மாதிரி இந்த 2 ஒயரையும் வச்சு ஒரு நாட் போடுறோம். அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. ஓகேவா? பாருங்கள். இப்போ 2 சைடுமே நான் வந்து நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். புரிஞ்சிச்சா? இதுதான் அந்த மெத்தடு. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து மேல் சைடு இதே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடு நம்ம 2 ஒயரையும் சேர்த்தாப்புல ஒரு நாட் போட்டோம். ஒரு ஒயர் வந்து ரைட் சைடாகவும், ஒரு ஒயரு லெஃப்ட் சைடாகவும் போகுது. ஸோ இந்த சைடு போகிற ஒயரை வச்சு நம்ம வந்து இங்கனுக்குள்ள அதாவது இந்த லைனை வந்து அப்படி இது பண்ண போகிறோம். சரிங்களா? கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இது 2யும் சேர்த்து நாட் போட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர் இந்த ஆப்போசிட் சைடில் போகும். ஒரு ஒயரு அதே டைரக்ஷனில் நம்ம வந்து இதை ரன்னிங் ஒயராக நம்ம வந்து என்ன செய்கிறோம், பயன்படுத்த போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த பிங்க் கலர் ஒயரை எடுத்து இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ப்ரௌன் கலர் ஒயரை இப்படி மேலே வைக்கிறோம். மேலே வச்சுட்டு எப்போதும் நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு அதே ஒயர் தான். சரிங்களா? இங்கே வரைக்கும் நமக்கு வந்துடும். இந்த எட்ஜ் வரைக்கும். ஓகேவா? இதே மாதிரி மேலே ஒரு லைன், கீழே இந்த சைடு ஒரு லைன். சரிங்களா? 2 லைன் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள். ஒன்றுமே இல்லை. நம்ம சாதாரணமாக மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு நாட் போட வேண்டியதுதான். நம்ம வந்து இந்த ஒயர் அப்படி ரன்னிங் ஒயர் மாதிரி பயன்படுத்துகிறோம். அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. நீங்கள் பொறுமையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் இந்த சைடு இன்னொரு டைம் நான் தெளிவாக சொல்லி தரேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம அப்படியே வரிசையாக நாட் போட்டுக்க வேண்டியதான். இது ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க. இதை கூட நீங்கள் வந்து நிறைய போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர் பிளாஸ்டிக்கில் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து இது ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி கூட வச்சு நிறைய சேல் பண்ணலாம். ஷோகேஸ் வச்சுருக்கவங்களாம் இதை வந்து நிறைய விரும்பி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷோகேஸில் தான் வைக்கணுமான்னு எந்த அவசியம் இல்லை. நம்ம வீட்டு செவத்தில் வெளியில் வாசலில் கூட 2 சைடும் நம்ம இந்த மாதிரி ஒட்டி கூட விடலாம். சரிங்களா? நான் ஃப்ளவர் வாங்கிட்டு உங்களுக்கு அதை காட்டி அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். இப்போது இந்த லைனை வந்து நான் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த ஒயரை இங்கே வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இந்த ப்ரௌன் கலர் ஒயரை. சரிங்களா? ஒவ்வொரு நாட்டாக போடும்போது நமக்கு இந்த எட்ஜ் வந்துடுது. இதுதான் நமக்கு சென்டர். சரிங்களா?
இப்போ நமக்கு ஃபினிஷிங் வந்தாச்சு. பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த சைடு ஒரு லைன் போட்டோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த நாட்டை நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து கீழ் சைடு வந்துட்டோம். மேல் சைடு நம்ம ஒரு லைன் போட்டோம். இப்போ கீழ் சைடு இருக்க ஒயர். சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரௌன் கலரை இந்த 2 ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த 2 ஒயரையும் வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. சாதாரண நாட்டு தான். சாதாரண கூட பின்னுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? இதை இப்படி ஒரு சேர்த்து ஒரு நாட் போடும்போது நமக்கு கொஞ்சம் நெருக்கமாக போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த பகுதி தான் இது. பாருங்கள், இதுதான் அது போடுறோம். சரிங்களா? இப்போ கீழ்ப்பக்கம் ஒன்று போட்டுட்டோம். போட்டுட்டு இந்த ஒயரை பாருங்களேன், இந்த டைரெக்ஷனில் போகுதா? இதே வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இந்த வாக்கில் வரும்போது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இந்த பிங்க் கலர் ஒயரை என்ன செஞ்சுக்கோங்க, இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த ப்ரௌன் கலர் ஒயரை இப்படி சுற்றிக்கோங்க. சரிங்களா? கீழ்ப்பக்கம் வரும்போது கை வாட்டம் வராது. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த பிங்க் கலர் ஒயரை அப்படி மேலே கொண்டு போயிட்டு இந்த ப்ரௌன் கலரை இந்த ஹோலில் விட்டு நம்ம நார்மலாக நாட் போட்டுக்க வேண்டியது. இப்படி போடும்போது நமக்கு கை கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். திரும்பவும் அடுத்த ஒயரை இப்படி எடுக்கிறோம். இப்படி மடிச்சுக்கிறோம் பிங்க் கலரை. இந்த காபி கலர் ஒயரை இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த ஒயரை இப்படி மேலே வைக்கிறோம். சரிங்களா? மேலே வச்சுட்டு இந்த மாதிரி சாதாரண நாட் போட்டுக்கிறோம். சரிங்களா? இவ்வளோதான். பாருங்கள், இன்னொன்று கூட சொல்லித்தரேன். கீழ்ப்பக்கம் போடும்போது இந்த மாதிரி தான் வரும். மேல் பக்கம் போடும்போது நமக்கு கை வாட்டமாக இருக்கிறதுனால ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? கீழ்ப்பக்கம் போடும்போது இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் போடணும். பாருங்கள், பிங்க் கலர் ஒயர் அப்படி ஒரு 2ஆக மடிச்சாச்சு. காப்பி கலர் ஒயர் அப்படி ஒரு சுற்றிட்டு இந்த ரோஸ் கலர் ஒயர் அப்படி மேலே வச்சு இதை இந்த ஹோலில் கொடுக்குறோம் ப்ரௌன் கலரை. அவ்வளோதான். இது நார்மலாக நாட் போட்டாச்சு. பாருங்கள், இது அப்படியே இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட வேண்டியதான். சரிங்களா? இங்கே வர கொண்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ டோட்டலாக நமக்கு வந்து 3 லைன் கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், சென்டராக ஒரு நாட் இருக்கும். தெரியுதுங்களா? சென்டராக பாருங்கள் ஒரு நாட். அதாவது இந்த ஒயர் போகுது பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டு நம்ம லென்த்தாக கட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த நாட் இது. சரிங்களா? இதில் கூட முடிச்சு போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த முடிச்சு போட்டிருந்தீங்க அப்படின்னா அவிழ்த்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வைக்கும்போது இந்த டைரெக்ஷனில் போகுது. சரிங்களா? ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. பாருங்கள், இப்போ நம்ம இப்படி இந்த மாதிரி கெட்ட பக்கமாக இதை திருப்பி பார்க்குறப்ப பாருங்கள், இந்த 2 நாட்டும் இந்த சைடாக போகுது. சரிங்களா? இந்த சென்டர் நாட்டை பாருங்களேன், எந்த சைடாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் தான் போகுது. அதாவது இப்போ இது வந்து என்னுடைய வலது கை, இது வந்து இடது கை. சரிங்களா? அப்போ இடது கை பக்கமாக இது வந்து போகுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 ஒயரை எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துக்கிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதாவது இடது பக்கம், வலது பக்கம் போட்டுறக்கூடாது, இடது பக்கம். ஓகேவா? திரும்பவும் பாருங்க, உங்களுக்காக சொல்கிறேன். இந்த ஒயர் வந்து பாருங்கள், இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த நாட் போட்டது இங்கே பாருங்கள், நல்லா க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த ஒயர் இப்படி இந்த டைரெக்ஷனில் போகுது, இடது பக்கமாக. சரிங்களா? அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ இந்த பக்கத்தில் ஒரு நாட் போகுது. அப்போ இந்த 2 ஒரே டைரெக்ஷனில் போகுது இல்லையா? ஸோ இப்போ இது 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போடுறோம். சரிங்களா?
பாருங்கள், ரெண்டையும் சேர்ந்தாக்குல ஒரு நாட்டு. இது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா, யாரும் குழம்பிக்க வேண்டாம். இப்போ நம்ம நாட் போட்டோன்னா இங்கே பாருங்களேன், இந்த ஒயர் இந்த டைரக்ஷனில் போகுது. இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம அதே மாதிரி நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இங்கே வரைக்கும் என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு 4 லைன் நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா. அதே மாதிரி அப்படியே சொன்ன மாதிரி தான் இந்த பிங்க் கலரை இப்படி மடிச்சுக்கோங்க. காப்பி கலர் இப்படி ஒரு சுற்றிட்டு என்ன செஞ்சுக்கோங்க, நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கை வந்து வாக்காக இருக்கும். இதில் ஏதாவது டவுட்டாக இருக்குது, புரியலை அப்படின்னா கேளுங்க சரிங்களா. உங்களுக்காக கூட நான் இன்னொரு டைம் வந்து இதுவே நான் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து நமக்கு வந்து கூடைகளில் பார்த்திங்கன்னா நிறைய டக்கு அந்த மாதிரி ஃபிஷ் அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நம்ம வந்து கூடையில் எப்படி டிசைனை கொண்டு வரது அப்படிங்கிறத கூட நான் வந்து வீடியோவாக போட போகிறேன். அடுத்தடுத்த கிளாஸ் ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை என்ன செஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை என்ன செஞ்சுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த லைன் அப்படியே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த ஒரு ஸ்டெப்பும் நம்ம வந்து இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மடிச்சுக்கிறோம். இந்த காப்பி கலர் இப்படி ஒரு சுற்றிட்டு நம்ம நார்மலாக எப்படி நாட் போடுவோம் அந்த மாதிரி போட்டுக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இதில் நான் இப்போ 14 ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 12 ஒயர் வச்சு போடலாம், 16 ஒயரு, 20 ஒயரு உங்களுடைய தேவைக்கு. அதாவது இது எந்த சைஸில் உங்களுக்கு இதை விடையும் பெரிய சைஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெருசாக கூட போட்டுக்கலாம் சரிங்களா. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் 12 ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 14 ஒயர். ஓகேங்களா. ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் 12 ஒயர் வச்சு போட்டிங்க அப்படின்னா 3 அடியில் கட் பண்ணிக்கோங்க. இதே இது 14 ஒயர் வச்சு போடணும் அப்படின்னா 4 அடியில் கட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் வந்து ஒயரை இன்க்ரீஸ் பண்ண அடியையும் கூட்டிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், இல்லைன்னா சரியாக வராது சரிங்களா. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து 4 அடி கட் பண்ணதுனால இந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா ஒயரு இந்த மாதிரி நமக்கு சொருகி விடைக்கிறதுக்கு இருக்குது. அதனால தான் சரிங்களா. நம்ம ஒயரை கூட்ட கொஞ்சம் அடியையும் கூட்டிக்கணும். இப்போது நம்ம 4th லைனையும் வந்து என்ன செஞ்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. பாருங்கள், நம்ம 4வது லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் திருப்புனீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த ரெண்டும் கிராஸ் ஆகுதா. பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணலை, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் ஆகிருக்கு. ஒரு ஒயர் இந்த டைரெக்ஷன்லேயும் இன்னொரு ஒயர் இந்த டைரெக்ஷன்லேயும் போகுது இல்லையா. பாருங்கள். ஸோ இப்போ இந்த 2 ப்ரௌனையும் எடுத்து ஒரு நாட்டு சரிங்களா. அதாவது நம்ம கிராஸ் கட்டில் பார்த்துருப்போம் இல்லையா, கிராஸ் ஆகிறது பின்ன மாதிரி இந்த நாட்டை போட்டுக்கணும். போட்டிங்களா. இப்போ பாருங்கள், இந்த ஒயரு இந்த சைடில் போகுது. அப்போ அதே மாதிரி இந்த ஒயரை வச்சு இந்த சைடு போடணும், இந்த ஒயரை வச்சு இந்த சைடு போடணும் சரிங்களா. இந்த சைடும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த ஸ்டெப்பு நம்ம வந்து வர ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த 4க்கு 4 நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். 1 2 3 4. ஓகேங்களா. இந்த 4 தான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து பின்ன ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரௌன் கலரை வச்சு இந்த சைடு ஒரு
லைன் இந்த சைடு ஒரு லைன். அப்போ டோட்டலாக நம்ம வந்து 6 லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 6 லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் பாருங்கள். இப்போ 2 பிங்க் வந்து கிராஸ் ஆகுது. சரிங்களா? இங்கே பாருங்கள், 2 பிங்க் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ இப்போ இது ரெண்டையும் சேர்ந்தாக்கில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இனி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே அப்படி தான் வரும். நம்ம இப்போ இந்த ஒயரை வச்சு இந்த லைனை அப்படியே போடுவோம், ரன்னிங் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணி. அதே மாதிரி இந்த சைடும் இந்த ஒயரை வச்சு இப்படி போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகும். ஸோ இதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே இங்கே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த கோன் ஷேப்பு நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ப்ரௌன் இருக்குது பாருங்கள், இந்த 2 ப்ரௌன் இருக்கு இல்லையா, அது வரைக்குமே நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோட ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் தூரம் நம்ம வந்து பின்னிட்டோம். பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இந்த பிங்க் கலர் உள்ளே இருக்க மாதிரி ஒரு ப்ரௌன் வந்து அவுட்லைன் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து பிங்கில் தான் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம ஒவ்வொரு லைன் நம்ம பின்னும் போதும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிராஸாக வரும். ஸோ நம்ம அந்த ஒயரை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பின்னிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கோன் ஷேப்பும் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடலை வாங்கி சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி பொதிஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த கோலம் பேப்பரில் செய்கிறாங்க. நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஒயர் கூட பின்னுற ஒயரில் நம்ம வந்து அதை மேக் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கிராஸ் ஆகிற ஒயரை நம்ம வந்து நாட் போட்டோம் இல்லையா, இப்போ இந்த ஒயரு இந்த டைரெக்ஷனில் போகுது ரைட் சைடு, இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இப்படி லெஃப்ட் சைடாக போகுது. ஸோ இப்போ இதை வச்சு இந்த சைடு பின்னுறோம், இந்த ஒயரை வச்சு இந்த சைடு பின்னுறோம். அவ்வளோதான். நமக்கு இந்த லெவல் வர்ற வரைக்கும் நம்ம வந்து அடுத்தடுத்து இதே மெத்தடை தான் என்ன செய்வோம், ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு இந்த கோன் ஷேப்பு நமக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா, அதாவது அடிப்பக்கம். இனி மேல் பார்ட்டு தான் நம்ம வந்து பின்னிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போது இந்த ஒயரை வச்சு இந்த சைடும், இந்த ஒயரை வச்சு இந்த சைடும். ஸோ இதை நம்ம பின்னிட்டு பார்த்தோன்னா அடுத்து இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகும். அடுத்து இந்த 2 ஒயர் அப்படி நம்ம பின்ன நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷேப் வந்து வந்துடும். வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இதில் கிடையவே கிடையாது. சரிங்களா? அதனால் நான் வந்து இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். டவுட்டுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்டில் கேளுங்க. சரிங்களா? கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே போல் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். இதை இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு. அந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய குறை, நிறை எல்லாமே நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபுல்லாக வந்து இதை பின்னிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கோன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு லைனையும் நம்ம வந்து கிராஸாக போகிற ஒவ்வொரு ஒயரையும் நம்ம வந்து இதிலேருந்து பின்னிக்கிட்டே வந்தோம். ஸோ இதில் ப்ரௌன் கலரோட நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 12 ஒயர் தான். ஆனால் இது பார்க்க ரொம்ப குட்டியாக தெரியுது. ஸோ இதில் வந்து வெறும் 2 ஒயர் தான் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் இது எவ்வளோ பெரிய கோனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் இதை விடையே இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 20 ஒயர் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி கோனை ரெடி பண்ணலாம். இதை விடையும் பெருசாக இருக்கும். நீங்கள் ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் வீடியோக்காக கொஞ்சம் மீடியமான சைஸில் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? பாருங்கள், இதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இல்லை உங்களுக்கு இந்த சைஸ் போதும்னா நீங்கள் இதே மாதிரி 2 இது ரெடி பண்ணி 2 வாசல்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டி நீங்கள் ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பாத்ரூம், கிச்சனில் வந்து ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஒயர்களை பாருங்கள், நமக்கு சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் 4 அடி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சொருகிறதுக்கு ஒயர் இருக்கும். சரிங்களா? இப்போ இது எந்த மாதிரி சொருகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். அது இப்படி மடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ இந்த ஒயர் எடுத்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம வந்து இப்படி சொருகிறோம். சரிங்களா? பாருங்கள், அதே மாதிரி உங்களுக்கு கை உள்ளே எந்த அளவுக்கு போகுதோ ஒரு 3 இல்லைனா ஒரு 4 இதில் சொருகிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும்.
ஓகேவா? நான் வந்து இத ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இத விட நல்லா சூப்பரா கிளியரா புரியும். சரிங்களா? நான் வந்து இத சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நான் ஃபுல்லா வந்து சொருகிட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ பாருங்க நான் சொருகிட்டேன். சொருகுறது அதே மாரி நீங்க எந்த இடத்துலருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோன் ஷேப் இருக்கு பார்த்தீங்களா? அதில இந்த லாஸ்ட் நாட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் சைடு ஒயர் ஒரு ஒயரும், லெஃப்ட் சைடு ஒரு ஒயரும் போகும். ஸோ அத வந்து என்ன பண்ணுறோம்னா, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட்டு அத வந்து சொருகிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு சொருகி கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஒயர வந்து நீங்க இப்படி சொருகுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி அவுட்லுக் சூப்பரா பக்கா ஃபினிஷிங்கா இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து இந்த மாரி இத கூட நீங்க வந்து பண்ணி சேல் பண்ணி விக்கலாம். சரிங்களா? விற்பனை செஞ்சு இதில கூட உங்களால சின்னதா ஒரு வருமானத்த உங்களுடைய தேவைகளுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம்? யூஸ் பண்ற அளவுக்கு இதில வந்து வருமானத்த கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு இது எந்த மாரி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம 14ல ட்ரை பண்ணியிருக்கோம். இது 12ல ட்ரை பண்ணியிருக்கோம். சரிங்களா? 12 நாட்டு. இது 14 நாட்டு. இதே நீங்க 20ல கூட இன்னும் ட்ரை பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸா நமக்கு கிடைக்கும். பிங்க் வந்து 3 தான் கிடைக்கும். இப்போ பிங்க் வந்து நமக்கு 2 இது கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ பிங்க் இன்னொரு 4 போட்டுட்டு, அடுத்து அதுக்கு அடுத்தாப்புல 2 ப்ரவுன் சேர்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோக்கு வந்துரும். செம பெருசா இருக்கும். சரிங்களா? நீங்க ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்ல ஃப்ளவர் வாஸா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டூத் பிரஷ் அதாவது கோல்கேட் பிரஷ்ஷு அந்த மாரி திங்ஸ கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவ வந்து என்ன செய்யுங்க பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா மத்தவங்களுக்கும் என்ன செய்யுங்க ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ நீங்களும் இத பின்னி பயனடையணுங்கிறது தான் என்னுடைய இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.